ஒரு நீர்நிலை. நீர்நிலைன்னா ஏரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏரியில இருக்கிற தண்ணியில ஒரு மகான் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இத கரையில இருந்து நம்மள மாதிரி ஒருத்தன் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த தண்ணியில அவருக்கு அந்த மகான் குளிச்சுட்டு இருக்கிற அந்த ஏரி தண்ணியில ஒரு தேல் தண்ணியில தத்தளிச்சுக்கிட்டு இருந்ததுதான். அதை குளிச்சுக்கிட்டு இருந்த மகான் அதை பார்த்துட்டாரு. பார்த்துட்டு அவர் மனசு தாங்கல, அவர் மகான் இல்லையா, அதை காப்பாற்ற முயற்சி பண்றாரு. அது நம்மளை காப்பாற்றதான் இவர் முயற்சி பண்றாரு அப்படிங்கறது தெரியாம அந்த தேல் என்ன பண்ணது, இவர் எத்தனை முறை காப்பாற்ற முயற்சி பண்ணாலும் அந்த தேல் அந்த மகனை கொட்டத்தான் பாக்குது, விஷத்தை கக்கதான் பாக்குது. என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணாரு மகன். உடனே தான் கட்டி இருந்த ஒரு துண்டை தங்கிட்ட இருந்த துண்டை எடுத்து லாவகமா அந்த தேலை பிடிச்சி எடுத்து கரையில சேர்த்துட்டாரு. ஒரு உயிரை காப்பாற்றணுங்கிற திருப்தியோட மீண்டும் அவர் குளிக்க போனார். இத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் பாரு. அவன் கேட்டான் அந்த மகானை பார்த்து, சாமி, அந்த தேலு கொட்டுன்னு தெரியும், அப்படி இருந்தும் அதை காப்பாற்ற நீங்க முயற்சி பண்றீங்களே, அதுவும் அத்தனை முறையும் அது உங்களை கொட்டத்தானே பாக்குது, எதுக்கு இப்படியாப்பட்ட வேண்டாத வேலை உங்களுக்கு அப்படின்னு அந்த கரையில இருந்தவன் அந்த மகானை பார்த்து கேட்கிறான். அதுக்கு மகான் சொல்றாராம், அதன் புத்தியை அது காட்டுது, நம்ம புத்தியை நாம காட்ட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் குளிக்க போயிட்டாராம். உடனே என்ன பண்ணானா, அந்த கரையில இருந்தவன் மகானை கேள்வி கேட்டான் இல்லையா, ஒரு கல்லை எடுத்தான், அந்த தேலை ஒரு நசுக்கிட்டான். மகான் திரும்பி பார்த்தாரு. என்ன சாமி நீங்க பாக்குறீங்க, தேல் புத்தியை தேல் காட்டுச்சு, உங்க புத்தியை நீங்க காமிச்சீங்க, என் புத்தியை நான் காட்ட வேணாமா, இது பாருங்க, இப்ப நீங்க காப்பாத்தினீங்களே அந்த தேல், நான் நசுக்கணும், அந்த தேல் ஒரு செனத்தேல், அது வயிற்றுக்குள்ளார எத்தனை குஞ்சுங்க இருக்கு பாருங்க, தேல் குட்டிங்க இருக்குது பாருங்க, அத்தனையும் இங்க உற்பத்தி ஆகி நடமாட தொடங்கிடும். நாங்கெல்லாம் இந்த கரை மேல நடக்கிறவங்க, உலாத்துறவங்க, என் பசங்கள்லாம் இங்க விளையாடுது, ஊர் பசங்கள்லாம் இங்க விளையாடுது, அதுங்களுக்கெல்லாம் ஆபத்து இருக்காதுன்னு என்ன நிச்சயம்? அதனாலதான் சொல்றேன், தேலோட புத்தி தேல் காட்டுச்சு, உங்களோட புத்திய நீங்க காமிச்சீங்க, என்னோட புத்திய நான் காமிச்சேன் அப்படின்ட்டாரான் அந்த மகான். ஒரு புன்னகை போட்டுட்டு, அந்த என்னன்னு சொல்றது உன் படைப்பு அப்படின்னு ஒரு புன்முறுவல் போட்டுட்டு அந்த மகான் குளிக்க போயிட்டாரான்.